நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். More Naturals. Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. சூர்யா சார் அண்ட் கலைராணி மேம் அவங்க ரெண்டு எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்தாங்க. ஆக்டிங்கில் they taught me things I did not know before. ஒரு டேக்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ ஆஃப் இருந்துச்சு, என்ன ப்ராப்ளமானு தெரியல. ஆனால் சூர்யா சார் சொன்னாங்க இப்படி ப்ரீத் பண்ணு, இப்படி எக்ஸைல் பண்ணு. அப்புறம் அதை பண்ணிவிட்டு நான் டேக் ரொம்ப நல்லா வந்துச்சு. ஆட்ஸ் ஹேவ் டன் பிஃபோர் திஸ். அங்கே டைரக்டர்ஸ் ரொம்ப கோவமாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸோ ரொம்ப இங்கே போ அங்கே போனா கத்திட்டு இருப்பாங்க. பட் சிவா சார் அப்படி இல்லை, ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரில் ஒரு சீன் இருக்கும், ஃபுல் க்ரொக்கடைல் கூட ஸ்விம் பண்ணுவோம். அப்புறம் அந்த டைமில் எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், பட் ஃபுல்லாக க்ளோத்ஸ் அண்ட் ஹேர் எல்லாம் வெட்டாயிடுச்சு அண்ட் ஃபுல் மூவ் பண்ணுறதுக்கே கஷ்டமாயிடுச்சு. ஃபுல் வெயிட்டாக போட்ட மாதிரி இருந்துச்சு. சூர்யா சார் ஏதாவது உங்களை ஒரு பர்டிகுலர் சீனில் பார்த்து பாராட்டினாரா? நான் ஒரு பெரிய சூர்யா சார் ஃபேன். அவங்க என்னோட ஐடல். நான் ரொம்ப நல்லா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஹார்ட் டச் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். யாருக்குமே தெரியாது தட் நான் ஒரு பெரிய ரோல். நான் சர்ப்ரைஸ் இருந்தேன் இந்த மூவிக்கு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நினச்சாங்க. செய்யுங்கிறதே ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கே. வாட்ஸ் தி ஸ்டோரி பிஹைண்ட் இட்? செய்யுன்னா என்ன? செய்யுன் இஸ் தி நேம் ஆஃப் முருகன். ஓ ஓகே, ரொம்ப யூனிக்கான ஒரு பேர், ரொம்ப அழகாகவும் இருக்குது, உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது. பிகாஸ் நீங்களும் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. யா, பிகாஸ் நான் வந்து ஃபிலிம் பார்க்கும்போது அந்த கண்ணில் இருந்த ரேஜ், அந்த காஸ்டியூமுக்கு நீங்கள் வந்து ஃபயராக இருந்தீங்க. நேரில் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக ஸ்வீட்டாக அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க உங்கள் கேரக்டரை. அண்ட் அந்த அவுட்புட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? படம் போய் பார்த்தீங்களா தேட்டரில்? ஆமாம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்கள் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் கத்திருப்பாங்க, விசில் அடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமில் லைஃப்பில் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் ஃபர்ஸ்ட் டைம் யூ வேர் இன் அ மூவி. நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன்ஸ், ஐ மீன் ஆட்ஸ் பண்ணியிருக்கீங்க, டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் அ ஃபிலிம் அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த வயசில் நம்ம ஒரு படம் நடிக்க போகிறோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? No, I never expected to become this far in acting. I thought it has become one small side thing, but I went very far. I didn't realize. Yeah, right. Because you know, like சூர்யா சார் கூட என்டையர் மூவில இருந்தது நீங்கள் ஒருத்தர் தான். நாட் ஈவன் த அதர் கேரக்டர்ஸ் லைக் ஹீரோயின் ஆகட்டும், ஹீரோயின் இருந்தாங்க, பட் நீங்கள் தான் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் இருந்தீங்க. அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அந்த பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரும்போது சூர்யா சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? பிகாஸ் இஸ் அ சீனியர் ஆர்டிஸ்ட். எங்கள் எல்லாருக்கும் சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் என்னெல்லாம் விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு? சூர்யா சார் அண்ட் கலைராணி மேம் அவங்க ரெண்டு எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்தாங்க. ஆக்டிங்கில் they taught me things I did not know before. ஸோ லைக் ஒரு டேக்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏதோ ஆஃப் இருந்துச்சு, என்ன ப்ராப்ளமானு தெரியல. ஆனால் சூர்யா சார் சொன்னாங்க இப்படி ப்ரீத் பண்ணு, இப்படி எக்ஸைல் பண்ணு. அப்புறம் அதை பண்ணிவிட்டு நான் டேக் ரொம்ப நல்லா வந்துச்சு. ஓகே, விச் டேக் வாஸ் தட்? That was during the part in where the kids will be calling me a drogi. Oh right, okay, so in that scene he helped you to act, right? Yeah. Okay, and the thing is, main thing, like I have noticed something like the cute scenes or the emotion scenes, the rage scenes, அந்த சீன்ஸ் பார்க்கும்போது உங்களோட ஆக்டிங் லெவல் வந்து ரொம்ப சீராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க தமிழில். லைக் என்னென்னா அந்த லிமிட் மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப ஓவர் ஆக்டிங்கும் இருக்கக்கூடாது, ரொம்ப அண்டர் ஆக்டிங்கும் இருக்கக்கூடாது. அந்த மீட்டர் பிடிச்சி கரெக்டாக நடிச்சிங்க. அது எப்படி? Have you ever acted before or எப்படி அது உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கு? I have acted before, but it was really Shiva sir who told me act more, no, act little less. He made me get the perfect level. Okay, and even we have to talk about Shiva sir because தல அஜித்தே சொல்லியிருக்காங்க இஸ் வெரி ஹம்பிள் டைரக்டர் அப்படின்னு. அவர் வந்து உங்களுக்கு எப்படி நேரேட் பண்ணாரு, எப்படி உங்களுக்கு வந்து அந்த கதையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? Ads I have done before this. அங்கே டைரக்டர்ஸ் ரொம்ப கோவமாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸோ ரொம்ப இங்கே போ அங்கே போனா கத்திட்டு இருப்பாங்க. பட் சிவா சார் அப்படி இல்லை, ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, மெதுவாக பேசிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் எனக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வாவ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டேக்கில் உங்களுக்கு ஒரு சீன் புரியலன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து எந்த மாதிரி பேசி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார்? அவங்க ஃபர்ஸ்ட் சீட்லேருந்து ஏந்துப்பாங்க, அப்புறம் என்கிட்ட வந்துட்டு ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஸ்லோவாக ஆக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கேட்பாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கிளியராக சொல்லுவாங்க. இப்போது உங்களுடைய என்டையர் த கங்குவா ஃபிலிம் உங்களுக்கு நடுவில் ஏதாவது இந்த பிடிஎஸ் ஏதாவது ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சூர்யா சார் கூட இருக்க காம்பினேஷன்ல? ஆமாம், தாய்லாண்டில் ஒரு சீன் இருக்கும், அந்த மணிப்பு சாங்கில் அவங்க ஒரு ஸ்டிக் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் அவங்க பின்னாடி இருப்பேன். அந்த சீனில் ஒரு ஃபுல் டிஸ்டன்ஸ் வாக் பண்ணணும்.
அந்த டிஸ்டன்ஸ் வாக் பண்ண முடியல. ஒரு கல் இருந்துச்சு, நான் அந்த கல் பார்க்கல. நான் அந்த கல்லை கால் வச்சுட்டு நான் விழுந்துட்டேன். அப்புறம் சூர்யா சார் கை கொடுத்தாங்க, நான் அந்த கையை பார்க்கல, நான் ஏந்திட்டேன். ஸோ அவங்க நினச்சாங்க இது நான் அவங்க மேலே கோவம் இருக்கு அந்த சீன் மாதிரி. ஸோ அதை நான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணேன்னு சொன்னாங்க. பட் தட் வாஸ் நாட் தி சீன் இல்ல? இல்லை, தட் வாஸ் நாட் தி சீன். ஓகே, இட் வாஸ் ஆக்சுவலி அது நீங்க அப்ப கேரக்டராவே வாழ்ந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வித்அவுட் தி நரேஷன் இட்செல்ஃப். they thought that. பட் நான் அப்படியே பண்ணல, நான் நிஜமா விழுந்துட்டேன். ஓகே. அண்ட் கங்கோ ஃபிலிம்ல வந்து உங்களுக்கு ஃபாதரா நட்டி சார் நடிச்சிருக்காங்க அண்ட் வந்து மதர் கேரக்டர்ல வசுந்தரா மேம் பண்ணிருக்காங்க. அந்த காம்பினேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்கலாம் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன்ல உங்க கூட எப்படி இருந்தாங்க? அவங்க ஆன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ஃபுல் டைம் அவங்க ரொம்ப கைண்டா இருப்பாங்க. வசுந்தராவும் ரொம்ப கைண்ட். அவங்க என் கூட ரொம்ப பேசுவாங்க, ரொம்ப ஜோக்ஸ் கிராக் பண்ணுவாங்க. அப்புறம் நட்டி சார் ஒரு ரொம்ப ஸ்மார்ட் பர்சன். லைக் அவங்களுக்கு எல்லாம் தெரிய மாதிரி இருப்பாங்க. ரொம்ப அப்சர்விங் பர்சன். லைக் என்ன ஆகும் அவங்க பார்க்குறாங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ படத்துல வந்து 2 பார்ட்ஸ் நாங்க பாக்குறோம். கங்குவா ட்ரைப் பார்ட்ஸ் 1, இன்னொன்று வந்து ஒரு சிட்டி லைஃப் பார்ட் 1. அது 2துலயுமே வந்து நீங்க இப்போ சூர்யா சார் தான் அந்த 2 பார்ட்லயும் இருக்காங்க. அது அவர் சூப்பராகவே வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் நீங்களுமே அந்த 2 கேரக்டருக்கும் வேரியேஷன் காட்டணும் இல்லையா? பிகாஸ் சேம் பர்சன் இஸ் ஆக்டிங் இன் த 2 டிஃப்ரெண்ட் வேஸ். பட் அதுக்கு கண்டிப்பா இவர் வேற அவர் வேற அப்படின்னு நமக்கு புரியணும். அண்ட் யூ ரியலி ஜஸ்டிஃபைட் யுவர் கேரக்டர். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பிகாஸ் சைமல்டேனியஸா ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த ட்ரைப் கேரக்டர் அண்ட் இந்த சிட்டி லைஃப் எப்படி இதை மேனேஜ் பண்ணீங்க? தெரியல, ஜஸ்ட் வந்துச்சா அவ்வளோதானா? எனி ஹோம் ஒர்க் பிஹைண்ட் தட்? இல்லை, ஜஸ்ட் இல்லை, தட்ஸ் இட். சிம்பிளா இதில் போய் நடிங்கன்னா நடிச்சிருவீங்க, ட்ரைப் கேரக்டர் போட்டால் நடிச்சிருவீங்க. ஓகே, ட்ரைப் கேரக்டர் பண்ணும்போது அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லையா? நாங்களே இது வரைக்கும் இந்த மாதிரி காஸ்டியூம் பார்க்கல. ஸோ அந்த ஹேர் டூ காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா நடிக்கிறதுக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் நாள் என்னாச்சுன்னா எனக்கு எந்த காஸ்டியூம் வேணால் தெரியல. ஓகே, ஒரு சிம்பிள் காஸ்டியூம் வேணால் நினச்சேன். அங்கே போயிட்டு ஃபுல் கருப்பு பெயிண்ட் போடுறாங்க, எதுக்கான வண்டர் பண்ணுறேன். அப்புறம் ஃபுல் காஸ்டியூம் கொடுத்தாங்க, ஓகே இருந்துச்சு. ஆனால் அப்புறம் ஹேர் போட்டாங்க. அந்த ஹேர் ரொம்ப ஹெவியாக ஃபுல்லாக முடி புல் பண்ணுச்சு. பட் ஓகே, நான் ஃபுல்லி ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். காண்டாக்ட் லென்ஸும் போடுங்க, அதுவும் எனக்கு பிடிக்காது. பட் நான் போட்டுட்டேன். அண்ட் லாஸ்ட்டில் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சிவா சாரும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த காஸ்டியூம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, இதுக்கெல்லாம் ரொம்ப வலிச்சிச்சு. பட் இப்போ நான் பார்த்தேன்னா அந்த காஸ்டியூம் ஒரு வாட்டி போட்டுட்டு ஆக்ட் பண்ணணும், நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ சொன்னீங்கல்ல எனக்கு காண்டாக்ட் லென்சஸ் யூஸ் பண்ணுறது கூட பிடிக்காது, பட் ஐ டிட் ஃபார் த கேரக்டர் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கேரக்டருக்காக வேறு என்னெல்லாம் நீங்கள் சேலஞ்சஸ் தாண்டி பண்ணீங்க? ஸோ அந்த கேரக்டரில் ஒரு சீன் இருக்கும், ஃபுல் க்ரொக்கடைல் கூட ஸ்விம் பண்ணுவோம். அப்புறம் அந்த டைமில் எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், பட் ஃபுல்லாக க்ளோத்ஸ் அண்ட் ஹேர் எல்லாம் வெட்டாயிடுச்சு. அப்புறம் அது ஃபுல் இன்னும் வெயிட் ஆகும். ஸோ அது ஃபுல் முடி புல்லாயிடுச்சு அண்ட் ஃபுல் மூவ் பண்ணுறதுக்கே கஷ்டமாயிடுச்சு. ஃபுல் வெயிட்டாக போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் கேரவான் வரும்போது ஃபுல் ஷூஸில் தண்ணி இருக்கும். ஓ ஓகே. அண்ட் ஈவன் அங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல? ஆமாம், இட் வாஸ் ஸோ கோல்டு. எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? அந்த ட்ரெஸ் கொஞ்சம் கவர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஓகே இருந்துச்சு. பிகாஸ் ஐ கெஸ் லைக் அடல்ட்ஸ் we can manage somehow, okay, but you're a kid. நீங்கள் வந்து அந்த இடத்துல அவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட யூ ஷுட் கோப் அப் வித் தெம் இல்லை? அவங்க இப்போ நடக்கிறாங்கன்னா நீங்கள் நடந்தாகணும். இப்போ நீங்கள் சில்லுன்னு தண்ணியில் இறங்கணும்னா இறங்கி ஆகணும். அப்போ நீங்கள் எந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் இட்? நான் மைண்ட் செட் ரொம்ப பண்ணல. அந்த ப்ரொடக்ஷன் பீப்புள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஷார்ட் கட்டானா அவங்க பிளாங்கெட் போடுவாங்க எனக்கு குளிருதுன்னு, இல்லை எங்கே ஒரு ஹீட்டர் வைப்பாங்க, அதுக்கு அது சூடாக வரும்ல, ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் த்ரூ த ஃபிலிம் சூர்யா சார் ஹெல்ப் யூ லாட் அப்படின்னு சொன்னீங்க. சூர்யா சார் ஏதாவது உங்களை ஒரு பர்டிகுலர் சீனில் பார்த்து பாராட்டினாரா? டிட் யூ அப்ரிஷியேட் யூ? யா, ரொம்ப சீனில் அவன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணான்னா சிவா சாருக்கு எல்லாம் சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். எதுக்குன்னா நான் ஒரு பெரிய சூர்யா சார் ஃபேன். அவங்க என்னோட ஐடல். நான் ரொம்ப நல்லா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஹார்ட் டச் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஓகே, இனிஷியலி உங்களுக்கு இந்த படத்தில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இது இவ்வளோ பெரிய கேரக்டர் த்ரூ அவுட் த ஃபிலிம் நீங்கள் தான் வர போகிறீங்க? ஒரு சின்ன ரோலாக நினச்சேன். யாருக்குமே தெரியாது தட் நான் ஒரு பெரிய ரோலாக நான் சர்ப்ரைஸ் இருந்தேன் இந்த மூவிக்கு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நினச்சாங்க இவன் சூர்யாவோட சன்னா, இவன் சூர்யாவோட யங் சூர்யாவா, எல்லாருக்கும் நினச்சாங்க. நானும் நினச்சேன். இதுக்கான எனக்கும் ஸ்டோரியே தெரியாது. ஸோ நான் ரொம்ப கொஸ்டினில் இருந்தேன், நெக்ஸ்ட் எப்போ இருக்கும், நெக்ஸ்ட் எது இருக்காது. பட் ஆயிடுச்சு, நான் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக சிவா சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நான் எல்லாம் பண்ண முடியும், நான் எல்லாம் பண்ணேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்போ தெரியாது
யாருக்கும் தெரியாதா நீங்க பண்ணது? அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க என்னதான் பண்றாங்க அந்த மூவில, பட் என்ன ரோல்னா தெரியாது. அப்போ ட்ரைலர்லாம் பார்த்துட்டு கேட்டிருப்பாங்களே, ஏய் நீ இந்த படத்துல இருக்கியா இல்லையா? ஆமா கேட்டாங்க. அப்போதான் அப்போதான் அவங்களுக்கு தெரியும் தட் நான் இந்த மூவில ஆக்ட் பண்றேன். அது முன்னாடியே அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஃபுல் 2.5 இயர் ஷூட் பண்ணோம்ல, அந்த லாஸ்ட் ஹாஃப் இயர்ல தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீ இந்த மூவில ஆக்ட் பண்றியா, ஓ ஓகே நல்லா இருக்கு. ஓகே. அண்ட் கங்குவா பத்தி பேசும்போது தட் கிளைமேக்ஸ் சீன் இஸ் த மோஸ்ட் பீக்டு மொமெண்ட். ஸோ அதில் வந்து அந்த பர்டிகுலர் சீனில் நீங்கள் வந்து ஒரு சைட் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. ஈவன் ஐ திங்க் நீங்கள் நிறைய ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல சூர்யா சார் கூட ஈக்குவலாகவே. ஸோ அப்போ நீங்கள் தொங்கும்போது உங்களுக்குன்னு அந்த சீன் சொல்லியிருப்பாங்க இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு மேனேஜ் இட் சம்பவம். அது ஒரு பெரிய சீன் இருக்குது. பாபி டியோல் சார் இருக்காங்க, சூர்யா சார் இருக்காங்க. ஸோ யூ ஷுட் நாட் வேஸ்ட் தேர் டைம், ரைட்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடிக்கணும். அப்போ நீங்கள் அந்த சீனை வந்து எப்படி பார்த்தீங்க? ஈஸியா இருந்துச்சா? நோ, இட் வாஸ் நாட் ஈஸி. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கான அது ஃபுல் ஹார்னஸ் ஒரு பாயிண்ட்ல வச்சீங்கன்னா ஆமா. ஸோ ரொம்ப வளைஞ்சிச்சு. பட் இட் பெயின்ட் அ லாட். பட் ஓகே ஆச்சு. எதுக்குன்னா லாஸ்ட்ல அந்த அவுட்புட் ரொம்ப நல்லா வந்துச்சு. அண்ட் எல்லா கட் சொன்னாங்க. அந்த ப்ரொடக்ஷன் பீப்புள் லேடர் வைப்பாங்க, நான் அதில் உட்காருவேன். ஸோ ஓகே. அண்ட் இந்த ஃபிலிம் நடிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து படத்தை பார்க்குறீங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சது? சூர்யா சார் அந்த சீன் போல அவங்க இப்படி பண்ணிட்டு அவங்க அது புல் பண்ணாங்க அண்ட் அவங்க லீவ் பண்ணுவாங்க. அது ஃபுல் ஃபயர் பால்ஸ் எனிமி டீமில் போகல. அது ரொம்ப சீன் எனக்கு பிடிச்சிச்சு. அண்ட் எனக்கு அந்த ஈஸியர் ஷூட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு மோட்டலில் போவோம் அண்ட் அங்கே பர்கர் கொடுப்பாங்க சூர்யா சார். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டு ஃபுல் டார்னேடோலாம் மாதிரி பண்ணுவாங்க. அது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நான் நினச்சேன் நீங்கள் வந்து க்ரொக்கடைல் சீன் சொல்ல போகிறீங்க அப்படின்னு. பட் யூ டிடன்ட் சே தட். உங்களுக்கு க்ரொக்கடைல் சீன் பிடிக்கலையா? பிடிச்சிச்சு. பட் அதுவும் ரொம்ப பிடிச்சிச்சு. பட் எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அண்ட் இன் திஸ் என்டையர் ஃபிலிம் நீங்கள் வந்து நடந்திருக்கீங்க, ஓடி இருக்கீங்க, ஸ்விம் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த படத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணி கற்றுக்கிட்டு வந்தீங்களா, இல்லை யூ ஆல்ரெடி லேர்ன்ட் ஆல் திஸ்? ஒன்றும் லேர்ன் பண்ணலை. இது ஜஸ்ட் ஸ்டஃப் ஐ நோ. அண்ட் பட் நான் இந்த மூவிக்கு பவர் பாண்டியன் மாஸ்டர் கூட நான் கொஞ்சம் சிலம்பமும் கற்றுக்கிட்டேன். அவங்க தான் டீச் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 6 months நான் போயிட்டேன் சிலம்பமுக்கு. அண்ட் படத்தை பார்த்துட்டு நாட் த க்ரியூ, நாட் த கேஸ்ட், காமன் பீப்புள்ல இருந்து யாராவது உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது மறக்க முடியாத ஒரு மொமெண்ட், ஒரு ஃபேன் மொமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? எல்லாரும் சொன்னாங்க நீ ஒரு பெரிய ஆக்டர் ஆவே, அந்த டைம் என்னோட ஃபர்கெட் பண்ணாத, பட் நீ கேரண்டி ஒரு பெரிய ஆக்டர் ரொம்ப பேர் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஓகே. அப்போ வந்து இப்போ நீங்க பெரிய ஆக்டர் ஆகணும்னா அடுத்தடுத்து படங்கள் வரணும்ல. இப்போ ஏதாவது இந்த படத்தை பார்த்துட்டு கால்லாம் வந்துச்சா? எனி ஃப்ரம் எனி டேரக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ்? இப்போ வரல, பட் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு சூர்யா சார் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? என்ன ஆசைப்படுறீங்க சொல்கிறதுக்கு? The movie was amazing. Amazing. Like you don't want to thank them? I definitely want to thank them. That's what I expect. Yeah, it is. நான் இவ்வளோ நல்ல ஃபைனல் ப்ராடக்ட் வரும்னு நான் நினச்சிட்டே இல்லை. ரொம்ப நல்லா வந்துச்சு. ஃபுல் சிஜிஐ, எல்லாது சிஜிஐ, ஃபுல் ஆக்டிங், ஃபுல் லைட்ஸ், எல்லாது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்துச்சு. அண்ட் என்டையர் ஃபிலிமில் ஆன் ஸ்க்ரீன் பற்றி நம்ம பேசணும். சூர்யா சார் எப்படி, அவருடைய ஆக்டிங் எப்படி. ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து சூர்யா சார் எப்படி? ஆஃப் ஸ்க்ரீனில் சூர்யா சார் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி இருப்பாங்க. அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் வாக் பண்ண அது யாரோ இருப்பாங்க. ஓகே, அது சூர்யா சாரா ரியலைஸே பண்ண மாட்டேன். அவங்க நான் கேஷுவலாக அங்கே இருப்பாங்க. என்னதோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, என்னதோ சிவா சார் கூட பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே கேஷுவலாக இருப்பாங்க. நீங்கள் வந்து படம் நடிச்சிருப்பீங்க. நடிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா ஓகே நம்மளை வச்சு இவ்வளோ சீன்ஸ் எடுத்திருக்காங்க, ஆனால் இந்த சீன்ஸ்லாம் வருமா வராதா அந்த மாதிரி உங்களுக்கு தாட் இருந்துச்சா? ஆமாம். எந்த சீன்லாம் வராதுன்னு நீங்கள் நினச்சிங்க? ஸ்பெசிஃபிக்லாம் இல்லை, பட் இந்த சீன் வருமா வராதான்னு ரொம்ப சீன் நினச்சேன். பட் இட்ஸ் ஓகே, வந்துச்சா வர நான் ஜாலி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் கங்குவா ரிலீஸ் எல்லாரும் படத்தை பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். உங்களை வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் நவ் what do you want to share to Surya sir or Shiva sir? I would greatly like to thank Surya sir and Shiva sir for giving me this opportunity itself. They saw something in me even I didn't realize. They gave me belief that I can be an actor. They really supported me a lot. So thank you Shiva sir and Surya sir. So sweet of you. சூப்பராக பேசுனீங்க. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கணும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வெல்கம். நீண்ட நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். மான் நேச்சுரல்ஸ்.
Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.